இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் Amraj Tissue Dhoti Shirts. மக்கள் மனதில் மருத்துவர்கள் குறித்து தவறான எண்ணத்தை உருவாக்கும் நோக்கில் திராவிட மாடல் அரசும் நகர்ப்புற நக்சல்களும் செயல்பட்டு வருவதாக பாஜக ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாளர் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இப்போது மருத்துவர் பாலாஜி இந்த குத்தப்பட்ட சம்பவத்தில் யார் முதல் முக்கிய காரணமாக இருக்காங்க? குறிப்பாக மருத்துவமனைகளில் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைன்றனால ஒரு ஆதங்கத்தை தாயுடைய உயிருக்காக அதை வெளிப்படுத்தின மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த அரசில் குறிப்பாக குறிப்பிட்ட பணியிடங்களை நிரப்பாத ஒரு காரணத்துக்காக தான் அவங்களுக்கு அந்த ஒரு ப்ரெஷர் வருதுன்ற மாதிரி அவங்க பக்கமும் அந்த போராட்டத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க. மருத்துவம் சரியாக இருக்கா இல்லையான்னு பேஷண்ட் ரிலேட்டிவோ சொல்ல முடியுமா? என்னோட பேசிக் கொஸ்டின், we are advised to take paracetamol for fever. Paracetamol is also analgesic. It can be given for headache also. So whether a proper drug is to be given, only doctors can decide. How can the relative of a patient can do? But the doctor is being sought to be blamed. Because this Arivalayam inspired media wants to put up a narrative that there was some justification. It's an attempt to see that fellow escapes. So I will plainly call it is the handiwork of Dravidian stock and also urban Naxals. These people want to create a situation wherein people may be made to think there was something wrong with the doctor, like that. It's nothing. கிண்டி மருத்துவமனை மேலே தொடர் குற்றச்சாட்டு வருது. இப்போது முந்தானத்து அனுமதிக்கப்பட்ட விக்னேஷ்னு ஒரு பேஷண்ட்டு கூட இன்றைக்கி காலையில் பித்தப்பையில் கல் இருந்ததாக சம்மந்தமாக உயிரிழந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. நேற்றைய தினம் மருத்துவர்களுடைய போராட்டம் காரணமாக தான் மருத்துவர்கள் அவர் சிகிச்சை அளிக்காமல் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அது அன்ஃபார்ச்சுனேட். இந்த ஸ்ட்ரைக்குனால ஒருவர் சிகிச்சை பெற முடியாமல் இறந்து போனார்னா அதுக்கு காரணம் யார்? அந்த நோய் அந்த நோய் மூலம் யார்? முதலமைச்சர், ஹெல்த் மினிஸ்டர். அதாவது இன்னெஃபிஷியன்ட், இன்காம்பிட்டன்ட் கவர்மெண்ட். ஒரு அரசாங்கம் கையால் ஆகாத ஒரு செயல்பட முடியாத அரசாங்கமாக இருக்குது. இந்த சட்டம் ஒழுங்கை பற்றி நான் இன்றைக்கி சொல்லலை. ஸ்டாலின் வந்த 6 மாதத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். நான் ஸ்டாலினுக்கு அவரை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியலை. அவர் மாண்புமிகு முதலமைச்சர் எல்லாருக்கும். ஆனால் அவருக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியலையே. சீனியர் டிஎம்கே லீடர்ஸே என்ன சொல்கிறாங்க? சில விடலை பசங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு செயல்படுறார். அதனால் தமிழ்நாட்டில் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர்லாம். அதனால் நிறைய அப்படி இருக்குது, பார்ப்பணும். தமிழகத்தில் மருத்துவர்களுக்கு ஆபத்தான சூழல் நிலவுவதாகவும் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு தரப்பட வேண்டும் எனவும் பாஜக ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாளர் ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள கருணாநிதி நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனையில் கத்தியால் குத்தப்பட்ட அரசு மருத்துவர் பாலாஜியை பாஜக ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாளர் ராஜா நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், தமிழகத்தில் மருத்துவர்களுக்கு ஆபத்தான சூழல் நிலவி வருவதாகவும் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தரப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் மருத்துவர் பாலாஜி மீது குற்றம் சாட்ட அரசு முயற்சித்து வருவதாக கூறிய அவர், குற்றவாளியை நியாயப்படுத்தும் வகையில் யாரும் நடந்து கொள்ளக்கூடாது என கேட்டுக்கொண்டார். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் Amraj Tissue Dhoti Shirts. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.